Anil from Chennai Cyclists for being part of this initiative. We all know why we are here today, and there are a lot of issues going on against women across the country. We want to create a bit of awareness against women's issues so that we can create safe environment not only at the workplace, wherever they go. We can easily say that it's a responsibility of the government and the police to ensure women are safe in our country. I think it's important to understand that every one of us at home, brother, dad, mom, whoever it is, I think it's our responsibility as a colleague to safeguard. All that I want to say is, women's safety, even when I had to come this morning, the first question that I got asked was, how are you going? Go safe and make sure you take your driver along, etc., etc. So all these things, these are all the questions that people ask us at home. So why is that? So 78 years of independence and we are still here. We don't feel safe on the roads in the middle of the night. If you want to go cycling, you want to ensure that you go as a group. You can't go alone. So I think there are a lot of things which needs to be done. I don't want to go on and on, but I think safety is important. I think all of us should head towards some self-defense programs and make ourselves safe before the infrastructure is improved here. And the most important thing is there needs to be a shift in the mindset. So I feel that mindset change is very, very important in everybody so that these crimes are not committed. But otherwise, all the best. Enjoy your cycling, enjoy your ride. I'm sure you're going to have fun. Thank you so much. And discipline and when we are talking about Vidudalai and women, in Chennai I've never felt unsafe for so many years, but I want this situation for every woman across India, and I'm sure we are all working towards that, and prioritizing women's safety every day is definitely a priority. Thank you so much for being here. இந்த பெண்கள் பாதுகாப்புக்கான அழகான ஒரு சைக்கிள் ரேலி நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்தியா சுதந்திரமாகி 78 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் சிஸ்டர் சொன்ன மாதிரி பெண்களுக்கு உண்டான பாதுகாப்புகள் இன்னும் குறைபாடுகள் இருக்கிறது. இருந்த போதிலும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள்லாம் மிக சிறப்பாக மிக பாதுகாப்பான ஒரு எல்லா விதத்திலையும் கொடுக்குறாங்க. பட் இருந்த போதிலும் மக்களுக்கும் அவேர்னஸ் வேணும். நம்ம சைக்கிள் ரேலி மூலமா இந்த அவேர்னஸ் இந்த ரிலே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுடைய பயணம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இந்தியன் ரோட் சேஃப்டி ஆர்கனைசேஷன்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. அந்த அமைப்பு மாதிரி நம்முடைய சைக்கிள் ரேலியும் பாதுகாப்பான பயணமா இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். CEO ஆஃப் ரயில்வே ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு சென்னை சைக்கிளிஸ்டோட சேர்ந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சைக்கிள் ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 500க்கு மேலே சைக்கிளிஸ்ட் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பெண்களோட சேஃப்டி பற்றி லாட் ஆஃப் அஜிடேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. கொல்கட்டாவில் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு மேஜர் இன்சிடென்ட்ஸு. அது மட்டும் கிடையாது, நாடு முழுக்க பல இடங்களில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோ பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நம்ம கூட வேலை செய்கிற பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள், ஆர் நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களோட சேஃப்டியை பாதுகாக்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக இந்த சைக்கிள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். டாக்டர் தீபஸ்ரீ எங்கூட இருக்காங்க, பத்மினி எங்கூட இருக்காங்க, மிஸ்டர் சவுந்தரராஜன் இருக்காங்க. ஆஸ் எ ஃபெலோ இண்டியன் எப்படி நம்ம ஒரு பெண்களோட சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்கள பேச சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் ஆக்சுவலாக நீங்கள் வாண்ட் டு சே சம்திங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாருமே முதல்ல பெண்கள்கிட்ட பேசணும். வீட்டில் முதல்ல பேசணும். நீ சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறியா, நீ போகிற இடத்துல உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு முதல்ல பேசணும். அப்புறம் நம்மளோட ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீ எப்படி வேலை பார்க்குற, உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கான்னு அவங்கக்கிட்ட பேசணும். அண்ட் எங்கே ஒரு இடத்துலையுமே ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போகிற எந்த இடமா இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடக்கும்போது யூ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு ரேஸ் யுவர் வாய்ஸ் அண்ட் தென் ஆஸ்க் ஃபார் இட். நீங்கள் அது பெண்களாக இருக்கணும், ஆண்களாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ அஸ் எ சொசைட்டி only we can change it, and அதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இந்த சைக்கிளத்தானை பார்க்குறேன். glad to be here. எல்லா இனிஷியேட்டிவ் பாஷாக இருக்கட்டும், விஷாகா கமிட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்
அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்ங்கிறது வந்து உள்ளே இருக்க மக்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ நம்ம கமிட்டிக்காகவோ கவர்மெண்ட்டுக்காகவோ வெயிட் பண்ணுறதை விட நம்மளே அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்சாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் திஸ். எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இல்லை அதை பற்றி மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து 78 இயர்ஸ் ஆனாலும் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயந்துட்டு தான் இருக்கும். வெளியில் போனோன்னா ஒரு பயம், ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்றது எதனால் அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயத்தில் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். டிஜிட்டல் இந்தியா, தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் பெண்களுக்கு வந்து ஒரு ஆப் வேரின் யூ ஃபீல் ரியலி சேஃப். நீங்கள் மிடில் ஆஃப் த நைட் ஒரு இடத்துல போகிறீங்க அப்படின்னா நான் ஒரு கிளிக்கில் வந்து எனக்கு வந்து ஒரு சேஃப்டின்றது இருக்குது, எனக்கு வந்து ஒரு வித்தவுட் எனி ஃபியர் ஐ கேன் கோ அப்படின்றது வந்து யாரும் நினைக்கிறது இல்லை. வி ஸ்டில் ஃபீல் வி ஷுட் கோ அஸ் அ குரூப், யாராவது கூட இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நினச்சிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் சேஃப்டி அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். பிகாஸ் லைட் இல்லாத ஒரு இடத்துல போனோன்னா பயம். ஸோ நிறைய வந்து வெல் லிட் பிளேஸ் அப்படின்னா நம்ம எல்லாருமே போகிறோம். அதெல்லாமே வந்து வி டோன்ட் ஹேவ் தட் எஸ்பெஷலி இன் திஸ் கண்ட்ரி இஸ் வாட் ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ராங்லி. அண்ட் இப்போ லாஸ்ட் வீக் நடந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டாக்டருக்கு நடந்திருக்கு. ஸோ இது வந்து எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒரு அக்காமடேஷன் கூட ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் டோன்ட் ஹேவ் அன் அக்காமடேஷன் ரூம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வந்து வி டோன்ட் ஃபீல் சேஃப். ஸோ ஐ திங்க் தீஸ் திங்ஸ் ஷுட் பி டேக்கன் கேர் ஆஃப். அவங்க சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் இருக்கணும். வி ஷுட் ஃபீல் சேஃப். இட் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின். பட் அட் த சேம் டைம் ஆஸ் அ சொசைட்டி ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் ஹெல்ப், த கவர்மெண்ட் ஷுட் ஹெல்ப். அண்ட் தட் இஸ் அ ரீசன் வை தெர் இஸ் திஸ் ப்ரொடெஸ்ட். இது எல்லாமே வந்து அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஹெல்ப் லைன், ஏதாவது ஒரு லைஃப் லைன், அக்காமடேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே வந்து we will be somewhere. I think digital India possible அப்படின்னும்போது this is very much possible is what I feel. Alcohol also playing a major part. What you about? Of course அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஆஸ்பெக்ட்டுங்க. மெயின் இது ஒரு ஆஸ்பெக்ட். ஆல்கஹால் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம மைண்ட் செட், ஆல்கஹால் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா ஒரு மீடியம்னு தான் சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அது ஒரு பர்வர்டட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இட்ஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். ஆல்கஹாலை பேன் பண்ணுறது பற்றியெல்லாம் நான் இப்போ பேச முடியாது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும். ஸோ ஐ திங்க் அ ஷிஃப்ட் இன் த மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்கஹால் எடுக்கணும்னு நம்மளுக்கு தோணக்கூடாது, அதுதானே இம்பார்ட்டன்ட். மற்றவங்க மேலே நம்ம எதுக்கு டிபெண்ட்டாக இருக்கணும்? ஸோ எனக்கே அது எடுக்கணும்னு தோணக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் எய்மிங் ஃபார். ஸோ சைக்காலஜியும் வந்து எய்ம் பண்ணணும். எதுக்காக வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, எதுக்காக பீப்புள் ஹேவ் காட் திஸ் மைண்ட் செட் ஆஃப் கோயிங் அண்ட் டூயிங் திஸ் க்ரூவல்ட்டி, அந்த ஒரு க்ரைம் மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னா சைக்காலஜி ஆஃப் பீப்புள் ஷுட் சேஞ்ச். அது வந்து பல வருஷம் ஆகும் மாற்றுறதுக்கு. அது வந்து குழந்தைலேருந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றினா தான் வந்து அதெல்லாம் நடக்கும். பட் ரைட் நவ் ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கவர்மெண்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்ப் லைன்ஸ், accommodation facilities. இது எல்லாமே வந்து பார்த்தா தான் வந்து we will improve as a country and as a nation. As an NGO, what steps you are going to take apart from this cyclothon? Apart from cyclothon, see நிறைய awareness programs. See everything is about repetition. What steps அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு people should gather at one place. இப்போ cyclothon பண்ணியிருக்கோம், walkathon பண்ணலாம். We can have women awareness programs. We can go to lot of women's colleges. We can go everywhere, schools and in fact schools-ல address பண்ணணும்னு எனக்கு தோணும். Self defense programs is something that we should bring about. Because அந்த self defense எனக்கு எப்படி பண்ணணும், யாராவது வந்து என்ன அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா ஒரு basic moves என்ன பண்ணால் என்னால் வந்து நான் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பெண் நினைச்சாலே வந்து எங்கே வேணாலும் போகலாம். ஸோ அந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியம் அதெல்லாமே வேணும் அப்படின்னா we should have all these things. So people should encourage these things in schools. ஸ்கூல்ஸ்லாம் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து எதுக்கு நம்ம இதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம்? பிஹேவ் லைக் a கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம். why should we say behave like a girl? we are equal to everybody. Of course கொஞ்சம் வீக்காக இருக்கும் as a woman, but that doesn't mean we shouldn't learn self defense programs. இதெல்லாமே வந்து ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மேத்ஸ் சயின்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்காம இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும்போது there will be a change in the mindset. You feel stronger and you feel safe. It's a message to government. Definitely. Vandarajan sir, come center sir. The cyclist as an advocate. Yes. What's your view sir? உண்மையிலே எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிறதுல முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம டாக்டரும் சரி 2 சிஸ்டரும் அழகாக பேசினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா வியூ ஆஃப் இந்த பெண்கள் ஆண்கள்ங்கிறது 2 பாலினம். அந்த 2 பாலினமும் எங்கேருந்து வருதுன்னா நம்ம கிராமத்தில் வீட்டிலேருந்து தான் வருது.
அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய இடத்துலேருந்தே நம்ம சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறது முன்னோர்கள்லாம் ஒரு பாதையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ விஞ்ஞான உலகத்தில் நம்ம கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி அவேர்னஸ் என்னென்னா சைக்கிள் ரூட்டில் இருக்கலாம், மருத்துவ ரூட்டில் இருக்கலாம், அரசாங்கங்களும் பார்த்திங்கன்னா பல கோணத்தில் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. ஆனால் இன்னும் அது ரீச் ஆகலைங்கிறது என்னுடைய ஒரு பார்ட். ஏன்னா நான் கவர்மெண்ட் சர்வீஸில் ஒரு 18 வருஷம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் இருந்தேன். அது மகளிருக்கான ஒரு துறை. அந்த துறையில் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்குது, பெண்களுக்கு அவேர்னஸை கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குது. பட் அது இன்னும் டீப் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான் அந்த கிராமத்து, பஞ்சாயத்து, நகராட்சி, முனிசிபாலிட்டி கொண்டு போய் மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். இந்த மாதிரி மருத்துவ டாக்டர்கள் மூலமாக, சைக்கிளிங் மூலமாக நிறைய அவேர்னஸ் ஏற்படுத்தினாலும் பட் நம்ம வீட்டிலேருந்து உருவாகும் பொழுது தான் நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையுமே அவேர்னஸ் இருக்குது. இருந்த போதிலும் ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு மாவட்டத்துலையும், ஒவ்வொரு ஊர்லேயும், ஒரு கிராமத்துலையும் உருவாக்கும் பொழுது உங்களை மாதிரி மீடியாக்கள் வந்து அதை பற்றி நிறைய செய்திகள் போடுறீங்க. இன்னும் அதை பற்றிய நிறைய போடும்போது தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற காலத்தில் என்னுடைய கிராமத்தில் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்கும். அங்கே ஒன்றும் பெரிய இஷ்யூவாக தெரியல. ஆனால் சில நகரங்கள், தெரியாத பகுதிகளில் தான் தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் நடக்கிறத அரசாங்கங்கள் மிகப்பெரிய லெவலில் ஒரு குழு அமைச்சு கண்காணிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதல். இப்போ இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 எம்ப்ளாயி இருப்பாங்க. பாதி பேர் பெண்கள் இருப்பாங்க, பாதி பேர் ஆண்கள் இருப்பாங்க. ஆண்கள் வந்து ஆல்கஹால் எடுக்காமலையோ, நீங்கள் கேட்டிங்களா ஆல்கஹால் மட்டுமே பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பகல் 12 மணிக்கு நார்மலாக ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்குறான், எப்படி டச் பண்ணுறான், அது மாதிரி நம்ம பேசிக்காக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஒன்று வந்து நமக்கு தெரிகிறது எத்தனை பெண்கள் வந்து வெளியில் வந்து எனக்கு இந்த கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. நமக்கு இது மாதிரி நடந்துச்சு, வெளியே போனால் நம்மளை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்களோ, அது மாதிரி கூட நிறைய பார்க்குறாங்க. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்கோம். பெண்கள் உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா, இந்த ஆணை பற்றி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமா, அனானிமஸாக கூட அவங்க மெயில் அனுப்பலாம் அல்லது கால் பண்ணி சொல்லலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணோம். இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டியே இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி அவேர்னஸ், ரிப்பீட்டடாக டாக்ஸ். இதில் முக்கியமான விஷயம் ப்ரிவென்ஷன். இந்த இஷ்யூவே நடக்கக்கூடாது. நடந்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறங்கிறது ஒரு விஷயம், ஆனால் நடக்காமல் எப்படி காப்பாற்றுங்கிறது இன்னொரு விஷயம். நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே இதை நடக்காமல் காப்பாற்றுறது முக்கியமான இருக்கும். அதுக்கு வந்து மைண்ட் செட் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஆக்சுவலாக ரியலி அப்ரிஷியேட்.